ஆட்டுக்கறியில் செட்டிநாடு மசாலா சேர்த்து குழம்பு வச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனிமே இந்த மாதிரி மசாலா சேர்த்து தான் ஆட்டுக்கறி குழம்பு வைப்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ செட்டிநாடு மசாலா பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க. எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை எண்ணெயில் வறுத்துட்டு அதை வந்து ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம், 10 போல் பூண்டு, சின்ன சைஸ் வந்து இஞ்சியை நல்லா தோல் சீச்சிட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயில் வச்சு. ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த மசாலா தான் செட்டிநாடு மசாலா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த வெங்காய மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. மசாலா ரெடியாக இருக்குது. குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பீஸ் பட்டை வந்து தாளிப்புக்கு வந்து சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து 2 தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி மட்டும் சேர்த்துட்டு, தக்காளி ரொம்ப மசியெல்லாம் வதக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் ஆட்டுக்கறியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வந்து ஆட்டுக்கறி, எலும்பு, கொழுப்பு, அதுக்கப்புறம் கறியாக எடுத்திருக்கேன். எல்லாமே கலந்த மாதிரி எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு வந்து ஆட்டுக்கறியை சேர்த்துட்டு அந்த தக்காளி கூட வச்சு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. இது போல் நல்லா தண்ணியெல்லாம் வந்து தண்ணி வத்துற வரையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து செட்டிநாடு மசாலா வந்து சேர்க்கணும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து வேற எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இந்த மசாலா மட்டுமே போதும். நீங்கள் நார்மலாக எப்போவுமே நீங்கள் வந்து ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி மசாலா சேர்த்து குழம்பு வச்சு பாருங்க. குழம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா வதக்கி மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ குழம்பு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிறத விட திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து விசில் விடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டுருக்கேன். அதில் எலும்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால 5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா தகன்னு சூப்பராக நமக்கு வந்து செட்டிநாடு மட்டன் குழம்பு, அதாவது ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு. நல்ல கம்மன்னு வாசனை. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால செம்ம வாசனையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இதை வந்து நல்ல சூடான சோறில் ஊற்றி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டிருந்தேன். இட்லியில் வந்து ஊற்றி சாப்பிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். செட்டிநாடு மசாலா சேர்த்து ஆட்டுக்கறி குழம்பு வச்சுட்டேன். இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.